மார்னிங். இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து என்டார்க் 125. இதில் மொத்தம் 5 வேரியன்ட் வரும். இதில் என்னென்ன வேரியன்ட்னா நார்மல் என்டார்க்கு, அதுக்கடுத்து ரேஸ் எடிஷனு, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்குவாடு, அதுக்கடுத்து எக்ஸ்பி, அடுத்து எக்ஸ்டி மாடல் வரும். இது இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து எக்ஸ்பி மாடல் பார்க்க போகிறோம். எக்ஸ்பியில் வந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் அலாவில் வித் 220mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. அலாவில் உங்களுக்கு ரேசிங் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு ரெட் அலாவில் கொடுத்துருவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 220mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்ததுனால பிரேக் எஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கு உள்ள ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் போய் உங்களுக்கு டிஸ்கோட லைஃபை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பஞ்சர் ஆனாலும் நியர்பை ஸ்டேஷனாக போய்க்கலாம். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால மேடு குளத்தை போகும்போது சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டி ஷேப் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. டி ஷேப் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நைட் நேரத்தில் உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக இருக்கும். அதே மாதிரி எல்இடி கொடுத்துருக்கனால உங்களுக்கு 30% எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்துடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்கனால இதில் வண்டியில் பிக்கப் மெயினாக எதிர்பார்க்கலாம். இதில் இது என்ன டிசைனா ஏரோடைனமிக் டிசைன், காற்றை கழிச்சுட்டு போகிறோம். அதனால உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வரும்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்துடும். அதில் கால் நோட்டிஃபிகேஷனு, அதுக்கடுத்து மெசேஜ் நோட்டிஃபிகேஷனு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்ட்ரீட் மோடு ரேஸ் மோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரீட் மோடு அண்ட் ஸ்போர்ட் மோடு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் மோடுன்ற சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட் மோடு லாங் ஹைவேஸில் அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மொத்தத்தில் உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும். இதோட 0 to 50 km ரீச் பண்ணுறதுக்கு 9 செகண்ட் அந்த மாதிரி ரீச் பண்ணிடும். இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆயிலோட ஹீட் லெவலில் உங்களுக்கு காட்டிடும். ரைட் சைடில் உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இதில் இன்டர்லிவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டர்லிவர்னா ஆப்ஷன்னா நீங்கள் வண்டியில் சிக்னல்லையோ இல்லை ஃபோன் பேசுகிறீங்க அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க மொத்தத்தில் வண்டி ஃபியூல் சேவிங் மோடு ஆன் ஆகி உங்களுக்கு 7 செகண்டில் இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு சிங்கிள் த்ராட்டில் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆக்சிஜன் மட்டும் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 5 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்னா உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும். அதே மாதிரி கிராப் ரயிலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிளேன் உட்காந்துறவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கப்சர் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி உட்காந்தும்போது பில்லியன் நல்லாயிருக்கும். பேக் பெயின் எதுவும் வராது. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1285 இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 கொடுத்துருக்காங்க. 155 கொடுத்துருக்கனால கீழே அண்டர் பாடி எதுவும் தட்டாது, சேஃபாக போய்க்கலாம். இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 10.6 பீஸ் பவர் 7000 RPM இருக்கிறதுனால வண்டியில் பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 10.8 Nm டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 118 kg இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டும் இன்னொன்று மேட் பிளாக்லேயும் வரும். தேங்க்யூ.